இப்படி சொல்லாம கொள்ளாம திடீர்னு வந்துட்டா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன நினைப்பாங்க? எனக்கு பிடிக்கல, அதான் வந்துட்டேன். என்ன பிடிக்கல? ஆம்பளைங்க பொம்பளைங்க எல்லாம் சேர்ந்து ஆடுறதும் இடிச்சுக்கிறதும் புடிச்சுக்கிறதும் எனக்கு அதெல்லாம் பிடிக்கல. உங்களுக்கு புரியலங்கிறதுக்கா என்னென்னமோ பேசாதீங்க. அது உங்க கல்ச்சர் ஜெகன். அது கல்ச்சரோ பஞ்சரோ. நான் கட்டிக்க போற பொண்ணோட யாரோ ஒருத்தன் டான்ஸ் ஆடுறத வேடிக்கை பார்க்கறதுக்கு நான் ஒன்னும் ரோஷம் கிட்டவே இல்ல. அனாவசியமா ஃபீல் பண்றீங்க, அதுல ஒண்ணும் தப்பு இல்ல. எது தப்பு இல்லைங்கிற? ஒரு பொண்ணுக்கு அவ புருஷன் தான் எல்லாம். அவன் தான் தொட்டு பழகணும், கட்டி பிடிக்கணும். ஆள் அடுக்கு உங்களுக்கு இடுப்பை பிடிச்சிக்கிட்டு ஆடுறதும் கையை பிடிக்கிறதும் கண்ணத்தை கட்டுறதும் இதான் கல்ச்சரா? எனக்கு இதெல்லாம் ஒத்து வராது. ஜெகன், அதெல்லாம் அங்க சகஜம். கோச்சுக்காதீங்க ஜெகன். சகஜமா? நான் வேற பொண்ணுக்கு அந்த மாதிரி செஞ்சா எனக்கு இந்த மாதிரி பழக்கம் இல்லையே. என்னடா பொண்ணு பிடிச்சிருக்கா? அந்த பொண்ணு என்ன ஏற எடுத்து கூட பாக்கல. என்ன பிடிக்கலையோ என்னமோ அதுக்கிட்ட அது முதல்ல கேளுங்க. அதெல்லாம் இல்ல, வெக்கப்படுது. ஏமா சீதா, எப்ப பார்த்தாலும் உங்க அப்பா கிட்ட எனக்கு மாப்பிள்ளை யாரு எப்ப கல்யாணம் கேட்டுக்கிட்டே இருப்பேன். இப்ப என்ன வெக்கப்படுற? வெக்கம் எனக்கு எங்க இருந்து வரும்? இவர் சின்ன பிள்ளையில நிக்கர் கூட போடாம இந்த பேட்டையில சுத்திட்டு இருந்த வயசுல இருந்தே எனக்கு தெரியும். பெரியவங்க எல்லாம் இருக்கீங்க, உங்க முன்னாடி வெக்கப்படலைன்னா தப்பா நினைச்சுக்குவீங்களா தலையை குஞ்சிட்டு இருந்தேன். இந்த ஏரியால எப்பவுமே டிராபிக் ஜாம் தான். அந்த டான்ஸ் ஆடுறது யாருன்னு பாரு, ஜெகன் தானே? ஜெகனா? ஜெகன் எதுக்கு ரோட்ல டான்ஸ் ஆட போறாரு? ஏய், ஐ அம் ஷூர் அது ஜெகன் தான். அது ஜெகன் தான். நடு ரோட்ல கும்பல கூட்டிட்டு இப்படி ஆடிக்கிட்டு வந்தா பாக்குறவங்க எல்லாரும் சீப்பா நினைக்க மாட்டாங்களா? சீப்பா? பார்ட்டில ஒருத்தர் இடுப்புல ஒருத்தர் கை வச்சுக்கிட்டு கும்மா நடிச்சீங்களே, அது சீப்பா இல்லையா? சொல்லுமா. அது கல்ச்சர், அதுக்கு இதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. உங்க பையனுக்கு சொல்லுங்க அத்தை. ஏய், உங்களுக்கு கல்ச்சர்னா எங்களுக்கு மட்டும் மிச்சரா? இது கேவலம்னா அதுவும் கேவலம், சொல்லுங்கம்மா. அப்பா, இப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்குடா. நாங்க ரெண்டு பேரும் கோவமா இருந்தா உனக்கு ஹாப்பியாவா இருக்கு? அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. நீங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் மேல ஒருத்தர் கோவப்படுறீங்கன்னா ஒருத்தருக்கு பிடிச்சது இன்னொருத்தருக்கு பிடிக்கலன்னு புரியுது. அதாவது நீங்க ரெண்டு பேரும் பிரிய போறீங்க. திவேணி, ஓ சூட்கேஸ ரெடி பண்ணிக்க. பிரமாதமா டான்ஸ் ஆடுங்க தெரியுமா? ஒரு சில மூமெண்ட்ஸ்ல மைக்கேல் ஜாக்சன் மாதிரி இருந்தது. டெய்லி இதே மாதிரி ரோட்ல டான்ஸ் ஆடுங்க. அடடா திரிவேணி, நீ இவ்வளவு சீக்கிரம் அண்டர்ஸ்டாண்ட் செஞ்சுக்கவே நான் எதிர்பார்க்கவே இல்ல. நீங்க ரோட்ல போய் டான்ஸ் ஆடுங்க, இடுப்பு எலும்பு உடைஞ்சிடும். அதே மாதிரி நீ யாருக்கிட்டயாவது டான்ஸ் ஆடினா உன் பெண்ட் எடுத்துருவேன். நீ ஸ்டாப் பண்ணிடு, நானும் ஸ்டாப் பண்ணிடுறேன். முதல்ல நீங்க ஸ்டாப் பண்ணுங்க, அப்புறம் நான் ஸ்டாப் பண்றேன். We are made for each other. நாம் இருவர் நமக்கு ஒருவர். ஓஹோ. கடவுளே, நீங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு போயிடுவீங்கன்னு நான் விளையாட்டுக்கு சொன்னதை கேட்டு பயந்து போய் இவங்களோட அன்பையும் நெருக்கத்தையும் வெளிப்படையா காமிச்சிட்டாங்க. உண்மையில இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் மேல ஒருத்தர் உயிரே வச்சிருக்காங்க. இந்த அன்பும் நெருக்கமும் இவங்களுக்குள்ள கடைசி வரைக்கும் இப்படியே இருக்கணும். என்னதான் ஜெகனை நீங்க விரும்பினாலும் இப்படிப்பட்ட ஏரியாவில எப்படி இருக்கீங்க மேடம்? நான் இங்கே இருக்க போறேன்னு யாரு உங்களுக்கு சொன்னது? எனக்கும் ஜெகனுக்கும் கல்யாணம் அடுத்த நிமிஷமே சுவிட்சர்லாந்துக்கு பறந்து போயிடுவோம். புரிஞ்சிருச்சுங்க மேடம். ஆஃப்டர் மேரேஜ் சுவிட்சர்லாந்துல செட்டில் ஆக போறீங்க போல இருக்கு. எப்ப புறப்படுறீங்க மேடம் சுவிட்சர்லாந்துக்கு? ஹலோ, சுவிட்சர்லாந்து இல்ல, நாகாலாந்து இல்ல, நம்ம மதர்லாந்து தாண்டி எங்கேயும் போறதா இல்ல. அப்படின்னா மேரேஜுக்கு அப்புறம் கூட ஜாஃபர்கான் பேட்ல இருக்கணும்ன்றீங்களா? இங்க எப்படி சார் இருக்க முடியும்? ஏன் இப்ப இல்லையா? நாம இங்கே இருந்துட்டா நமக்கு புள்ளைங்க பிறக்க வேண்டாமா ஜெகன்? சுவிட்சர்லாந்துக்கு போறேன்னா புள்ளைங்களே பிறக்காது போல இருக்கு. இத பாரு, புள்ள பிறக்கணும்னு விதி இருந்துன்னு வச்சுக்க, பிளாட்ஃபார்ம்ல கூட கண்டிப்பா பிறக்கும். மேடமோட கவலை அது இல்ல சார். உங்களுக்கு பிறக்க போற குழந்தை கூட ஆஃப்டர் ஒரு ஆட்டோ டிரைவர் ஆயிடக்கூடாதுங்கிற கவலை தான். ஏய், ஆட்டோ டிரைவர் அவ்வளவு சீப்பா இருக்கா? எங்க முப்பாட்டா ஆட்டோ டிரைவர், என் தாத்தா ஆட்டோ டிரைவர், எங்க அப்பா ஆட்டோ டிரைவர், நான் ஆட்டோ டிரைவர், என் புள்ள ஆட்டோ டிரைவர், அவனுக்கு புள்ள பிறந்தா ஆட்டோ டிரைவர், அவனுக்கு பொண்ணு பிறந்தா அவளும் ஆட்டோ டிரைவர் தான். ஜெகன், நீங்க சுவிட்சர்லாந்து வர போறீங்களா இல்லையா? நான் சொன்னா புரியாது. சரி, நான் உங்ககிட்ட பேசல. நீங்க சொல்லுங்க, நீங்க வர போறீங்களா இல்லையா? அதான் சந்தேஷ் சொல்லிட்டால, அதான் என் முடிவு. பிரிஞ்சிட்டீங்களா? தொலைக்காட்சி நேயர்களுக்கு ஒரு செய்தி. அழகராணி திரிவேணியும் ஆட்டோ டிரைவர் ஜெகனும் பிரிந்து விடுவது என்று முடிவெடுத்திருக்கிறார்கள். பிரிந்தது மட்டும் இல்ல, ஜெகனுக்கும் எனக்கும் கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சுன்னு சொல்லிடுங்க. இடையில் புகுந்த சந்தியா என்ன கூறுகிறார்கள் என்றால் ஜெகனோட தனக்கு திருமணம் நிச்சயம் நிச்சயம். இதெல்லாம் என்னது இல்ல சார், இவங்களது ஓடி போய்கிறது. மைக்க வாங்கிக்கடா கொடுங்க. ஓய், இன்னொரு தடவை இந்த ஏரியால உன்னை பார்த்தேன், உன் டிவி கோவிந்தாவிடும். போயிடு. கொஞ்சம் ஏமாத்துறதா இவன் நம்ம காதல கேபிள்ல போட்டு கேவலப்படுத்திருப்பான். நம்ம முதல்ல மனசு விட்டு எங்க பேசணும்? பார்க்கல தானே? வாங்க போய் பேசுவோம். வா. இன்னும் ஒரு சில நிமிடங்கள் நாடகம் ஆரம்பமாக போகிறது. அனைவரும் அமைதியாக இருக்கும், அமைதியாக இருக்கவும்.
என் கண்ணே, நீ இல்லை என்றால் நான் வாழ மாட்டேன், நான் வாழ மாட்டேன், நான் வாழ மாட்டேன். சந்தியா கிட்டே இதே தான் சொன்ன. அது அப்ப நான் மப்பல இருந்தப்ப சொன்ன வார்த்தை. உனக்கு அவளுக்கு ஏணி வச்சா கூட எட்டாது. நீ சுப்புலட்சுமினா அவ குப்புலட்சுமி. இந்த ஜாஃபர் கான் பேட்ட சத்தியமா சொல்றேன், நீ இல்ல எனக்கு வாழ்வே இல்ல. ஏண்டா நேத்து வரைக்கும் என்ன லவ் பண்றேன்னு சொல்லிட்டு இருந்த, இன்னைக்கு என்ன விட பணக்காரியா பார்த்ததும் அவ பின்னால திரிய ஆரம்பிச்சியா? நீ எல்லாம் ஆம்பளையா? உனக்கு மீசை எதுக்கு? என்னன்னா மிஸ்ஸிங் எவா இருந்தாலும் ஒரு வருஷம் வரைக்கும் தான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவ? நீ சுமாரியா அழுகுங்கற அழுகு பூரா கூட வந்துமா? அந்த வசனம் உனக்கே. அடி ஏய் மிஸ்டர், இவ்ளோ பேசுவீங்க உரைக்கல? அதுக்கே அவன் ராத்திரியில கூட கருப்பு கண்ணாடி போட்டுக்கிட்டு இருக்கான். அவன் ஹீரோ இல்லையா? அந்த பொண்ணு அவனை லவ் பண்ணணும். அதுக்கு அவங்க அழகா எதுவுமே இல்லையா? அதனாலதான் ராத்திரில கருப்பு கண்ணாடி போட்டுக்கிட்டு இருக்கான். அவ உங்களே கை நீட்டி பேசிட்டு இருக்கா. நீங்க பேசாம உட்கார்ந்துட்டு என்ன அர்த்தம்? ஓ அடி. என்ன வேணும்? இத உடைக்கணும். இதுக்கு எவ்வளவு பணம் எதிர்பார்க்கிற? சீக்கிரம் உடைச்சு அனுப்பு. சொன்னா கேட்க மாட்டேன். உங்க தம்பியை தேடி போலீஸ் நம்ம ஏரியாவுக்குள்ள வந்துடுச்சு. வாங்க இங்க இருந்து ஓடி போயிடலாம். இந்த காப்பை உடைக்க மாட்டேன்ல, பாத்துக்கிறேன். என்னடா நடு ரோட்ல இருந்து போஸ்ட் கொடுக்குற? क्या देखते रहे? हट! उतर बे, कुत्ते। कुत्ते? हाँ? யார பாத்துற நாயின்னு சொன்ன? நாகராஜன்யா? என்னையா? ஆமாண்டா, ஒன்னதா. அண்ணா நகர்ல இருந்து கேகே நகர் வரைக்கும், மீனம்பாக்கத்துல இருந்து பார்க் ஸ்டேஷன் வரைக்கும், திருவற்றியூர்ல இருந்து செங்கல்பட்டு சிட்டி வரைக்கும், தாதான்னு சொல்லிக்கிற எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் ஜாஃபர் கான் பேட்டையில ஒரு குழந்தைய பார்த்தா கூட ஷாக் ஆகி போயிடுவான். அவ்வளவு சில்வாக்குள்ள எங்க பேட்டைக்குள்ளேயே வந்து எங்க வாத்தியார்கிட்டயே கத்தி காட்டி மிரட்டிட்டு போயிருக்க. அவ்வளவு பெரிய புடுங்கியடா நீ. கொல்லிடுவேன்னு சொன்னியா? கொல்லு. கத்தி வேணுமா? என்னடா என்ன முழிக்கிற? அம்மா கொல்லு. நெல்லுங்கடா, நமக்கு அங்க வேலை இல்ல, எல்லாம் ஜெகனே பாத்துக்குவாரு. நீங்க வேடிக்கை பாருங்கடா. ஜெகன் 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 இல்ல. என்னம்மா இப்படி சொல்ற? ஆட்டோ வெளியில பாத்துறேன், கொஞ்சம் வர சொல்லு தாயி. அப்படின்னா நான் உங்ககிட்ட போய் சொல்றேனா? அதுக்கு இல்லம்மா, அந்த இடத்துக்கு ஜெகனை கூட்டிட்டு போறேன்னா அப்ப வாத்தியார் அநியாயமா செத்து போயிருவாரு. ஜெகன் இல்ல, சொந்த விஷயமா அவர் வெளியே போயிருக்காரு. தயவு செய்து நீங்க புறப்படுறீங்களா? தாயி சொன்னா கேளுங்க. ஜெகன் என்னையா என்ன எங்க கூட்டு போறீங்க? சொல்லுங்க. வா சொல்றேன். என்ன விஷயம் சொல்லுங்க. பாத்தியா உனக்குதான். நீ புள்ள மாதிரி, உனக்காக ஆட்டோ என்ன என் உயிரையும் கொடுப்பேன். வேண்டாயா? வேண்டாண்டியா? உயிர் வேண்டாம், ஆனா ஆட்டோ வேணும்.
இவர் அநியாயமா கொண்டுட்டியடா. டேய், குருபக்தி எங்க எல்லாரையும் விட உனக்கு தாண்டா அதிகமா இருக்கணும். தாயை தவிர எந்த உதவியும் இல்லாத உன்னை சொந்த பிள்ளையாட்ட வளர்த்து பெரியவனாக்கி உனக்கு ஒரு வழி காமிச்ச பெரிய மனுஷனுக்கு நல்ல குருதட்சணை கொடுத்துட்டேன். என்ன ஏன்டா அந்த டிராமா ஆடுற? இவ்வளவு அநியாயம் நடக்குதுன்னு சொல்றதுக்காக நானே உன் வீட்டுக்கு ஓடி வந்தப்ப கொண்டாட்டி விட்டு இல்லைன்னு சொல்லி அனுப்பிட்டு இப்ப பப்ளிக் முன்னால பெருசா பேர் எடுக்க வந்துட்டியா? டேய், நானே நாகராஜ கொலை பண்ணிட்டு நான் கொலை பண்ணலன்னா என் ஜெகன் அவனை கொலை பண்ணிடுவான். அவரத்தும் ஜெகன் கையில படக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்புறம் தான்டா உயிரை விட்டாரு. இப்பவாவது தெரிஞ்சுக்கிட்டா அவர் உன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருந்தாருன்னு. கொண்டாட்டி வந்ததுக்கு அப்புறம் மாறி போறவங்கள பாத்திருக்கேன். மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னால கட்டிக்க போற பொண்ணுக்கு வால் பிடிக்கிற ஆம்பளை இன்னைக்கு தாண்டா பாக்குறேன். இன்னும் ஏன்டா அழுகுற? கண்ணீர் மனுஷங்களுக்கு தான் வரும். ஐயோ, ராத்திரி காசிம் வீட்டுக்கு வந்தானா? காசிம் வீட்டுக்கு வந்தானான்னு கேட்டேன். வந்தாரு. என்ன சொன்ன? நீங்க வீட்டுல இல்லைன்னு. நான் வீட்டுல இருந்து கூட இல்லன்னு எதுக்கா போய் சொன்னேன்? அந்த நேரத்துல அங்க போனா உங்களுக்கு ஏதாவது ஆயிடும்னு நினைச்சேன். என்ன ஆயிடும்? அந்த நாகராஜனை கொண்டு வரும் அவ்வளவுதானே. நான் செத்துருந்தா கூட பரவாயில்ல. என் குருவுக்கு வீட்டுக்காக போராடின நேரத்துல நான் இங்க நிம்மதியா தூங்கிட்டு இருந்ததுக்காக வெட்கப்படுறேன். எனக்கு சோறு போட்ட குருவுக்கு உதவி செய்ய முடியலையே நினைச்சு வேதனைப்படுறேன். இவளை கொல்ல போறியா? இவளை கொல்லாலும் பாவம் இல்லம்மா. என் குருவுக்கு வீட்டுக்கு போராடின நேரத்துல நான் வீட்டுல இருந்து இல்லன்னு போய் சொல்லி அமைச்சிருக்கான். இவளால இன்னைக்கு இந்த பேட்டை முழுக்க என்ன ஒரு குற்றவாளி மாதிரி பாக்குது. யாருக்குமே தலைவனுக்காக நான் இன்னைக்கு எல்லாரும் முன்னாடி தலை குடிஞ்சு நின்ன. என்ன என்ன தன் தோல் மேலையும் மார் மேலையும் போட்டு வளர்த்த என் குருவுக்கு சுடுகாடு வரைக்கும் நான் தோல் கொடுத்தேன். பெத்த தகப்ப மாதிரி எனக்கு சோறுட்டி வளர்த்த என் குருவுக்கு என் கையிலே கொள்ளி வச்சுட்டு வந்துட்டேன். இவளை நான் மனுஷதான். என் குரு உங்களுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு இவ்வளவு தூரம் வந்ததுக்கு நல்ல பாடம் கத்து கொடுத்துட்டீங்க. உங்க பேட்ட புத்திய காமிச்சிட்டீங்க. என்னது பேட்ட புத்தியா? இது வரைக்கும் தெரியாத பேட்ட புத்தி இன்னைக்கு எங்க இருந்து வந்தது? அன்னைக்கு என்ன லவ் பண்ணுங்க நீ பின்னாடி அலைஞ்சப்போ இந்த பேட்ட புத்தி தெரியாதா? உங்க அப்பா கிட்ட என்ன பத்தி ஆகா ஓகம் சொன்ன போது இந்த பேட்ட புத்தி தெரியாதா? ஓ அப்பனையும் கோடிக்கணக்கான சொத்துக்களையும் விட்டுட்டு நீங்க வரும்போது என் பேட்ட புத்தி தெரியாதா? இந்த பேட்டை இங்க இருக்கிற மனுஷங்க நான் விரும்புற யாருமே உனக்கு தேவையில்லைங்கிறப்போ உனக்கு இங்க இடம் கிடையாது. நீ எனக்கு தேவை. போ போ. சரி திருவணி, திருவணி, என்னாச்சுமா? என்னாச்சு சொல்லு. நான் இங்கே இருந்துருவாடா. ஏன்பா இப்படி எல்லாம் பேசுற? உன் வயசுல வர வேண்டிய காதல் வந்து அவளோட பொண்ணுங்கிறதுனால இந்த வீட்டுல ஒரு இடம் நீ பிறக்கிறதுக்கு முன்னாடியே வந்து இது உன் வீடுமா, உன் வீடு. அம்மா சீதா இனிமே இங்கதான் இருக்க போறா. நாளை கல்யாணம் ஆகி புருஷ வீட்டுக்கு போற வரைக்கும் இதான் அவளுக்கு பிறந்த வீடு. அம்மா 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 வாசாயி மரத்து கீழே உட்காந்து ஜோசியம் பாக்கறேன்னு கேவலம் நினைச்சாத. அப்புறம் ஜோசியம் பலிக்காது. என்னது கேவலமா நினைச்சா பலிக்காது. அம்மா ஓ வலது கை காட்டு தாயே, வலது கை காட்டு. லேடிஸ்க்கு இடது கையை தானே பார்க்கணும். அம்மா எனக்கு சிலிப்பாயிடுச்சு. லெஃப்ட் லெஃப்ட். எனக்கு தெரியும் தாயே, உனக்கு தெரியுதா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். கையை காட்டு. லெஃப்ட் லெஃப்ட். அம்மா டெஃபினட்டா இந்த பொண்ணு கல்யாண விஷயத்தை கேட்க தான் வந்திருப்பா. பாரு தாயி, நீ என்கிட்ட கேட்க வந்தது உன் கல்யாணம் தவிர வேற எதை பத்தியும் இல்ல. ஆமா கரெக்ட். கல்யாண விஷயம் தான். ஜெகனுக்கு நிறுத்துமா. எல்லாத்தையும் நீ சொல்லிட்டா அப்புறம் மரம் எதுக்கு, கை எதுக்கு, கிளி எதுக்கு, இந்த குடுமி எதுக்கு? அம்மா ஜெகன்னா இங்கிலீஷ்ல முதல் எழுத்து ஜே. பாரு தாயே, நீ கல்யாணம் பண்ணிக்க போற மாப்பிள்ளையோட பேரு இங்கிலீஷ்ல முதல் எழுத்து ஜே. உண்மையா? கரெக்ட். எப்படி கண்டுபிடிச்சீங்க? நான் கேட்டியே. அம்மா அதான் ஆத்தா, நீ கட்டிக்க போற ஜெகன் இருக்கானே அசார் மாதிரி கிரிக்கெட் ஆடலாம், சமுத்திரத்துல கப்பலை ஓட்டலாம்,
இல்ல ஆகாயத்துல விமானத்தை ஓட்டலாம். கரெக்டா தாயே? இல்ல தரையில ஆட்டோ ஓட்டுறாரு. அம்மா மறுபடியும் tension ஆ? நான் இப்ப சொல்ல வந்தது அதுதான். இப்போதைக்கு உன் ஜெகன் ஆட்டோ ஓட்டிட்டு இருப்பாரு. உன் கையை பிடிச்சு பார்க்கும் போதே எனக்கு தெரிஞ்சது உன் ஜெகன் ஏதாவது ஒரு வாகனம் ஓட்டியா இருப்பான்னு. உங்க வாழ்க்கை பயணம் நல்லபடியா